சின்ன வயசுல அம்மா கிட்ட பலூனை கேட்டு ரொம்பவே அடம் பிடிப்பேன். ஆனா இனிமேல் நான் அடம் பிடிக்க மாட்டேன். ருத்ரா, ஏதாவது பண்ணு ப்ளீஸ். ருத்ரா, பலூன்ஸ் இந்த பக்கமா இருக்கு. பலூன்ஸ் முன்னாடியும் இருக்கு பின்னாடியும் இருக்கு. அப்படின்னா மேலேயும் நம்மள வெல்கம் பண்றதுக்கு பலூன்ஸ் இருக்கு. இப்போ என்ன பண்றது? எஸ், என் செல்ல ஃப்ரெண்ட்ஸ் ஜிம்ஸும் உங்க உதவி எனக்கு தேவைப்படுது. ருத்ரா, சீக்கிரம் ஏதாவது பண்ணு. அந்த பலூன்ஸ் நம்மள நோக்கி வருது. ஜிம்ஸும் ட்ரீ ரூட்ஸ் கிட்ட மேல செக் பண்ண சொல்லு. எந்த பக்கம் பலூன்ஸ் இல்லையோ அந்த பக்கம் தான் எங்களால தப்பிக்க முடியும். ஓகே ருத்ரா. ட்ரீ ரூட் பலூன்ஸ் செக் பண்ணி எங்கள மேல கூட்டிட்டு போ சீக்கிரம். இவங்க எப்படி தப்பிச்சாங்க? நான் உங்க 3 பேரையும் சும்மா விட மாட்டேன். எந்த இடத்துக்கு போனாலும் சரி, என்னோட பலூன் கிட்ட இருந்து உங்களால தப்பிக்க முடியாது. இல்ல, நான் உங்களை விட மாட்டேன். ருத்ரா, ருத்ரா, மறைஞ்சுக்கிறதுக்கு உங்களுக்கு இந்த இடம் தான் கிடைச்சதா? இந்த குளிர்ல எனக்கு ரொம்ப பசிக்குது ருத்ரா. ருத்ரா, ஏதாவது பண்ணு. நல்லது பண்ணா நல்லதே நடக்கும். உங்க விருப்பத்தை நிறைவேற்றுறதுக்கு ரங்கீலா வந்துட்டேன். ரங்கீலா, நீங்களா? தேங்க் யூ. ஆனா நீங்க காலையில இருந்து எங்க இருந்தீங்க? அப்பா, உங்க 3 பேரையும் காலையில இருந்து மறைஞ்சு பாத்துட்டு தான் இருக்கேன். பலூன் மேன் உங்களையும் தாத்தாவையும் கைது பண்ணதுக்கு அப்புறமா என்னையும் அவன் புடிச்சிருவான்னு தான் மறைஞ்சிருந்தேன். அதெல்லாம் விடுங்க, சீக்கிரமா நீங்க சாப்பிட்டு முடிங்க. இந்த மேஜிக்கல் ஃபுட்ட சாப்பிட்டதுக்கு அப்புறம் உங்களுக்கு குளிராது. பலூன் மேனோட மேஜிக்கை யாராலையும் உடைக்கவும் முடியாது. பூமியில இருக்க எந்த பொருளாலையும் அவனை இடிக்கவும் முடியாது. மேல போய் பதில தேடு. அவனோட சக்தியோட ரகசியத்தை தெரிஞ்சுக்கிட்டு கீழே வந்து அவனோட உண்மையை எல்லாரும் முன்னாடி கொண்டு வாங்க. ருத்ரா, this is like a puzzle. So confusing. இதுக்கான அர்த்தம் என்னன்னா, பூமியில இருக்க எந்த பொருளாலையும் அந்த பலூன்ஸை உடைக்க முடியாது. இதுக்கான பதில நம்ம வானத்துல தான் போய் தேடி ஆகணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு பலூன் ஃபெஸ்டிவல். நம்மளை தேடிக்கிட்டு பலூன் மேன் கண்டிப்பா அங்க வருவான். நோ லிசன் டு மை பிளான். நான் ஸ்டேஜுக்கு கண்டிப்பா போய் தான் ஆகணும். ஆனா நீங்க 3 பேரும் மாறு வேடத்துல பப்ளிக் நடுவுல இருங்க. அந்த பலூன் மேனை தேடி கண்டுபிடிங்க. எப்படியாவது நம்ம தாத்தாவை காப்பாத்தணும். ஓகே. நாம பார்த்து கவனமா நடந்துக்கணும். யாரும் நம்மள கண்டுபிடிச்சிட கூடாது. வாங்க, அந்த பலூன் காரனை தேடி பார்க்கலாம். என்ன பண்ணலாம்? எப்படி கண்டுபிடிக்கிறது? இல்ல, வருண், உனக்கு இந்த லேடி Dress ரொம்ப அருமையா இருக்கு. யாராவது உன்னை கண்ணு வச்சிட போறாங்க. Thank you. ஆனா நான் வருண் தானே. உங்களுக்கு எப்படி தெரிஞ்சது? எனக்கு தெரியும். நீ வருண்,
அது மாயிரா, அது ரங்கீலா. என்ன சரிதானே? ருத்ரா, பலூன் மேன் கண்டுபிடிச்சிட்டான். பயப்படாதீங்க, நான் தான் இருக்கல. ருத்ரா, உன் வயசுக்கு ஏத்த மாதிரி பிளான் பண்ணி இருக்கப்பா. ஓ, அங்க இருக்கிற பலூன்ல ஒரு பலூன்ல தான் உங்க தாத்தா மறைஞ்சு இருக்காரு. முடிஞ்சா அவரை கண்டுபிடிச்சுக்க. பலூன் மேன், ருத்ராவோட வயசை பார்த்து ருத்ராவோட மேஜிக்க சந்தேகப்படாத. நான் என்னோட தாத்தாவை கண்டிப்பா காப்பாத்துவேன். மேல இருக்கிற எந்த பொருளால பலூனை உடைக்க முடியும்? மேல வானம் இருக்கு, வானத்துல மேகங்கள் இருக்கு, மேகங்கள்ல தண்ணி இருக்கு, தண்ணியால மழை பெய்யும். எஸ், ஜிபாய்ஸ்கா ரெயின் கிரியேட்டோ. என்ன இவ்வளவு மின்னல் அடிக்குது? ஏன் இவ்வளவு மேகம் கருப்பா இருக்கு? என்னாச்சுன்னு தெரியலையே. மழை பெய்யுது. என்ன இது? ஜிபாய்ஸ்கா ஐஸ் கிரியேட்டோ. இல்ல, இது நடக்க வாய்ப்பே இல்ல. நீ எப்படி என் பலூன்ஸ்களை அழிக்கிற வழியை கண்டுபிடிச்ச? இதே மாதிரி நீயும் அழிய போற பாரு. பலம் மட்டும் இருந்தா பத்தாது, அறிவும் வேணும். உன்னோட பலூன்ஸை எப்படி உடைக்கணும்ன்றது நான் புக்ல படிச்சுட்டேன். பூமியில இருக்க எந்த பொருளாலையும் உன் பலூன்ஸை உடைக்க முடியாது, அதுக்கு வாய்ப்பே இல்லை. ஆனா வானத்தோட தாக்குதல்ல இருந்து பலூன்ஸை காப்பாற்ற முடியாது. என்னோட மாயாஜால பலூனே, எல்லா பலூன்களும் ஒன்னா சந்து அவங்கள தாக்குங்க. தாத்தா என்கிட்ட பலூன்ஸை டச் பண்ணா கைது ஆயிடுவேன்னு சொன்னாரு. ஃபைட்க்கு முன்னாடி பலூன்ஸ் என்ன தொடாம எப்படியாவது நான் என்ன பாத்துக்கணும். ஜிபாய்ஸ்கா ஏர் கண்ட்ரோல் பலூன் புஷ்டினோ. நல்லது பண்ணா நல்லதே பண்ணும். ருத்ரா பாத்து, அந்த பலூன் ஒன்ன தொட விடாம பாத்துக்க. சண்டை போடலான்னு முன்னாடி போய் மூஞ்சி உடைச்சுக்காத, புரியுதா? ஜேசிங் வெளியே வந்துட்டாரு. ஒழுங்கா உன் பலூன் எல்லாத்துலயும் காத்து இறக்கிட்டு துண்டக்கான துணியை காணும் திரும்பி பார்க்காம ஓடிக்கிட்டே, அதான் நல்லது. அடடா, முதல்ல நான் கிளம்புறப்பா. இல்ல, ஜிபாய்ஸ்கா பூம் சிக் சிக் பூம். வேண்டாம். இந்த பலூன் மேன பலூன்குள்ள உன்னால ரொம்ப நாள் கைது பண்ணி வச்சிருக்க முடியாது. நான் மறுபடியும் வருவேன். நான் கட்டாயம் திரும்ப வரும்போது என்னோட பலூன்களை வானம் பூமி
எதை வச்சு அந்த பலூன்களை உன்னால அழிக்க முடியாது. சபாஷ் ருத்ரா, நீ இன்னைக்கு உன்னோட அறிவையும் பலத்தையும் நல்லாவே பயன்படுத்தின. இப்போ நம்ம பலூன் ஃபெஸ்டிவலை ஸ்டார்ட் பண்ணலாமா?